பால் கறக்கிற மாட்டுக்கும் 2 லிட்டர் 2 கேஜி குடுக்குறேன்னு சொல்றீங்க. ஆமா. கறக்காத மாட்டுக்கு 2 கேஜி குடுக்குறேன்னு சொல்றீங்க. இது எதன் அடிப்படையில இந்த மாரி குடுத்துட்டு இருக்கீங்க? அப்படி குடுத்தாதான் வந்து அடுத்த போகம் பால் ஈல்டு கிடைக்கும். ஆஹ. இது அப்ப நமக்கு லாஸ் கணக்கு வராதுங்களா? அதுக்கு பார்த்தா மாடு மெயின்டெயின் பண்ண முடியாதுல்ல. அடுத்த போகம் அதுக்கு ஈக்குவலா ஆயிக்கும். ஆ, ஆ. சரிங்கண்ணா. இப்போ கன்னுக்குட்டி ஏதாவது இருக்குங்களா? பால் குடுக்குற அந்த மாரி ஏதாவது? இருக்குங்க. எத்தனை கன்னுக்குட்டி இருக்குங்க? ஒரு 3 கன்னுட்டி இருக்கு. சென ஊசி போற அளவுக்கு ஏதாவது கன்னுக்குட்டி இருக்குங்களா? அது மாரி ஒண்ணும் இல்லைங்க. அந்த மாரி எதுவும் இல்லைங்களா? பால் கன்னு தாங்க இருக்கு. கன்னு போட்ட பிறகு கன்னு வீட்டுக்கு வச்சுக்குவீங்களா? இல்ல வித்துருவீங்களா சின்ன கன்னுல? நமக்கு தேவையானதை வச்சுக்கோ, தேவையில்லாம் வித்துருவோம். ஆஹ. சரிங்கண்ணா, சரிங்க. இத தவிர்த்துட்டு வேற ஏதாவது குடுக்குறீங்களா? இத டெஸ்ட் பார்த்துட்டு தான் அடுத்து முடிவு பண்ணுவோம். ம், ம். இப்போதைக்கு குச்சி மட்டும் தான் குடுக்குறீங்க. ஆமா. தவிடு 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 எத்தனை கேஜி குடுக்குறீங்க? தவிடு 2 கேஜி. 2 கேஜி. 2 கேஜி. இதெல்லாம் ஒரு நேரத்துக்குங்களா? ஒரு நாளைக்குங்களா? ஒரு நேரத்துக்கு. ஒரு நேரத்துக்கு தவிடு 2 கேஜி, குச்சி 2 கேஜி. சோ 4 கேஜி ஆயிடுச்சு. ஆமா. அது எவ்வளவு போடுவீங்க? அது ஒரு 2 கிலோ போடுவோம். 2 to 3 கிலோ. 2 to 3 கேஜி ஒரு நேரத்துக்கு. ஆமா. இத தவிர்த்துட்டு பசுந்தீவனம் எவ்வளவு குடுப்பீங்க? பசுந்தீவனம்